கடைகளில் உள்ள பொருட்களை தூக்கி வீசியும் தண்ணீர் ட்ரம் பாத்திரங்களை காலால் எட்டி உதைத்தும் அகற்றிய அரசு அதிகாரி. எடுக்காதீங்க, வைங்காத, இனிமே இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. பரபரப்பாக நடந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியால் தவித்து நின்ற மக்கள். சென்னை மாங்காடு பட்டூர்ல இருந்து மௌலிவாக்கம் செல்லக்கூடிய சாலை குறுகலான சாலையா இருப்பதால அந்த பகுதியில சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 20ற்கும் மேற்பட்ட கடைகள், 3 வீடுகள், 10 காம்பவுண்ட் சுவர்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்துல ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருப்பதா தெரிவித்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற கடந்த வாரம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க. ஆனா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த பகுதி மக்கள் அதிகாரிகளோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தரப்புல இருந்து 5 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்ட நிலையில இன்று மீண்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் வகையில மாங்காடு பகுதிக்கு வந்த அதிகாரிகள் சாலையின் இருபுறங்களிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றியிருக்காங்க. அப்போதான் ஒரு கடையோட தண்ணீர் ட்ரம் மற்றும் பாத்திரங்களை கீழே தள்ளி காலால எட்டி உதைத்தும் குடங்களை தூக்கி வீசியும் அதிகாரி ஒருத்தவரு ஆக்கிரமிப்புகளை அகற்றியிருக்காரு. இதனால செய்வதறியாமல் தவித்து நின்ற கடை உரிமையாளர்கள் தொடர்ந்து அதிகாரிகளோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த பகுதிக்கு வந்த ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் எம்எல்ஏ பழனி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காரு. இதற்கிடையில சாலையின் மறுபுறம் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் அதிகாரிகள் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில ஈடுபட்டு வராங்க. இதனால அந்த பகுதியில பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு.